இயேசு உள்ளத்துல வந்துட்டா அந்த சந்தோஷம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க. அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டா எப்பவும் நீங்க மகிழ்ந்து களி கூறலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த சந்தோஷம் வேணுமா உங்களுக்கு? இருதயத்துல கை வைத்து, இயேசுவே எனக்கு அந்த சந்தோஷத்தை தாங்க, நான் எப்பவும் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு கேளுங்க. அதுக்குதான் அவர் சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தார். சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து விட்டார். நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நம்முடைய துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகளை எல்லாம் சிலுவையில சுமந்து விட்டார். அந்த இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் தரேன் உனக்கு சந்தோஷம் சொல்லுகிறார். இயேசுக்கு இடம் கொடுக்கறீங்களா? அப்ப இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும், களி கூறுதலா இருக்கணும். நீங்க அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க, என் உள்ளத்துல வாங்க, என்னோட தங்கி இருங்க, நான் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.